தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். மனித உடலில் இயக்கம் எப்படி நரம்பு முக்கியமோ அதுபோல் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு நரம்புகளாக இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஒரு நல்ல கருத்துக்களை தைரியமாக தன்னம்பிக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து வெளியிடுவதற்கு, மக்களுக்காக கொண்டு வருவதற்கு எத்தனையோ புதிய இளம் தலைமுறைகள் தயாராக இருக்கிறது, காத்திருக்கிறது. அந்த தன்னம்பிக்கையை ஒருபோதும் பிசிறாகாமல் புதிய இயக்குனர் அன்பு தம்பி அவர்கள், அஜித் அவர்கள் இந்த படத்தை என் அன்பு சகோதரன் சக்கரவர்த்தி அவர்கள் சொன்ன மாதிரி போதையால் இந்த நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது, அதுவும் இந்த இளம் தலைமுறை எந்த அளவுக்கு சீர்கெட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள், நாங்களும் அறிவோம். இந்த நிலை மாற வேண்டும் என்ற தன்னம்பிக்கையோடு தயாரிப்பதற்கு யார் வருகிறார்களோ இல்லையோ தெரியாது. நான் வருகிறேன் என்று சொந்த பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னால் இயன்ற அளவுக்கு இயக்குநர்களையும் நல்ல ஐயா காவல்துறை ஐயா உதயகுமார் கேரக்டரில் அண்ணா சிறப்பாக நடிச்சிருந்தார். அந்த தம்பி அதே மாதிரி சிறப்பாக நடிச்சிருந்தார். அப்படியே வாழ்ந்திருக்காங்க. கதாநாயகருடைய அப்பா அம்மாவுடைய ரோல் நரகா பண்ணியிருக்காங்க. அண்ணன் எல்லோரும் அருமையாக வேலை வாங்கியிருக்காரு. புதிய இயக்குனர் போல தெரியலை. இப்போ இதை எல்லாம் புதுசாக நடித்தவங்களும் இதில் சரி, பழைய நடிகர்களும் எல்லாம் இதில் அவ்வளோ தோல் கொடுத்து நடித்திருக்காங்க. அந்த படம் கட்டாயம் வெற்றி பெறணும். வெற்றி பெற செய்ய வேண்டியது ஊடகங்களாகிய உங்களுடைய பொறுப்பு. நல்ல படங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு சிவானி செந்தில் ஆகிய எங்கள் குரூப் தயாராக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கதாநாயகன் உதயதீப் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இருந்து எங்கள் படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னை கடவுளுக்கு ரொம்ப நன்றி என்னை படைச்சதுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை பெற்றதுக்கு, எங்கள் அப்பா என்னை வளர்த்ததுக்கு. ஸோ எங்கள் அப்பாவோட ட்ரீம் தான் இது, நான் ஆக்டராக இருக்கிறது. நான் ஹீரோவாக நடிக்கணும்னு எங்கள் அப்பா ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தார். அதோட முதல் ஸ்டெப்பாக இப்போ தான் நடந்திருக்கு. ஆனால் அதை பார்க்கறதுக்கு எங்கள் அப்பா கூட இல்லை. இப்போ ரீசெண்டாக 3 months பிஃபோர் இறந்துட்டார். ஸோ ரொம்ப சந்தோஷமான தருணத்தில் எனக்கு அவர் கூட இருக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அவர் இருந்து பார்க்கல. சாரி. ஸோ அப்புறம் இந்த படத்தை எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு அஜித்துக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா மாஸ்டர் அஜித் அவன் தான் வந்து ஆண்டன் ப்ரோ கிட்ட என் கான்டாக்ட் கொடுத்து ஆண்டன் ப்ரோ பேச சொன்னது. ஸோ அப்புறம் ஆண்டன் ப்ரோ என்னை நம்பி சரி உதய வச்சு ஃபஸ்ட்டு ஹீரோவாக பண்ணணும்னு நினச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இதே மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டும் பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு உங்களோட கம்பெனியும் உங்களோட டைரக்ஷன்லேயும் இன்னும் நிறைய பேர் வரணும். அப்புறம் சிவானி ஸ்டுடியோஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எங்களை மாதிரி சின்ன படத்தை வந்து இந்த மாதிரி பெரிய மீடியாவில் கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சதுக்கீங்க. தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா இது டைட்டில்லேருந்து ஆரம்பிக்கலாம். டைட்டில் வந்து சாவு வீடுன்னு தான் வச்சுருந்தோம். இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான ஒரு இதுவாக தான் இருந்தது டைட்டில். அந்த டைட்டில் வந்து கடைசி சமயத்தில் மாறிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஆனால் எல்லாருமே வந்து பார்க்குறது சாவு வீடுன்னு தான் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு டைட்டில் வந்து பப்ளிக் கிட்ட கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. என்ன சார்ந்தவங்க எல்லாருமே நிறைய பேர் டைட்டில் பற்றி சொன்னாங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கதையும் அந்த சாவு வீட்டில் அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான், ஒரு பாடி மிஸ் ஆகிடும். ஸோ அதை நோக்கி தான் வந்து ஒரு டார்க் ஹியூமர் காமெடியாக பண்ணியிருக்கோம். இதில் நடித்த ஆதேஷ் பாலா சார், அப்புறம் பிரேம் சார், ஷாம் சார், கார்த்திக், இதில் நடித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஃபைனலாக நாங்கள் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி தியேட்டருக்கு வரோம். உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நாங்கள் படத்தை கொடுத்துட்டோம். ஸோ அஜித் இந்த படத்துக்காக ஆண்டன் இந்த படத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட ஆம்பிஷனுக்காக அவரே அவரோட ஓன் மணியை போட்டு இந்த படம் எடுத்திருக்காரு. அவர் பெரிய இடத்துக்கு போகணுன்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஸோ இந்த படம் டிசம்பர் 5ஆம் தேதி தேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தேட்டருக்கு வந்து பார்க்கணும். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நீங்கள் தான், ப்ரெஸ் மீடியா நீங்கள் தான். இந்த படத்தை உங்ககிட்ட காட்டியிருக்கோம். நீங்கள் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்து பப்ளிக் கிட்ட நல்லா ரீச் பண்ணி விட்டு இந்த தேட்டருக்கு வருமாறு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ உதய். எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து லைஃப்பில் எல்லாமே நல்லதே நடக்கும். நீங்கள் நிறைய படம் பண்ணுவீங்க. உங்கள் அப்பாவோட பிளெஸிங்ஸ் எப்போவும் உங்களுக்கு இருக்கும். எங்களோட வாழ்த்துக்கள். அது என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் மேடையில் வந்திருக்கவங்களுக்கும்
என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் பத்திரிகை உறவுகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உதய் சொன்ன மாதிரி தான் என்னுடைய அப்பாவுடைய கனவு, என்னுடைய அம்மாவுடைய கனவு இதெல்லாம் சுமந்துக்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் நான் இந்த திரையுலகத்தில் போயிட்டுருக்கேன். எங்கள் அப்பா யாருன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நம்ம பத்திரிகைகள் இருக்கும். ஸோ காமெடி நடிகர் சிவராமன் அவரோட பையன். அவர் ஒரு பெரிய கனவு இருந்தது, ஒரு பெரிய காமெடி நடிகராக வருவன்ட்டு. அந்த நேரத்தில் 43 வயசில் இறந்துட்டார். இணைந்தகைகள் பண்ணும்போது இறந்துட்டார் அப்பா. அதுக்கப்புறம் நான் காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன். ஒவ்வொரு என்னோடய குருநாதர் பாக்யராஜ் சார் என்னோடய வாழ்க்கையை தொடங்கி வச்ச திரையுலக வாழ்க்கையை அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் பயணப்பட்டுருக்கேன். இந்த படம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய கேரக்டர் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். ஒரு படம் ஃபுல்லாக த்ரூஅவுட்டாக ஒரு கேரக்டர், ஒரு அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கு இயக்குனர் ஆண்டன் அஜித்துக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சகோதரர் என்கிட்ட முன்னாடி கதை சொல்லும் போதே சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குண்ணா, டார்க் ஹியூமரு அப்படின்னாரு. அந்த அப்போ என்கிட்ட என்ன கதை சொன்னாரோ அந்த கதையை அவர் எடுத்திருக்காரு. அது இல்லாமல் இதில் ஒரு நல்ல மெசேஜ் ஒன்று இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம அது கஞ்சா மேட்டர்லாம் நிறைய பேப்பரில் படிக்கிறோம், அதனால் நிறைய சீரியல்கள் நடக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் படிச்சுட்ருக்கோம். அது இல்லைப்பா, அந்த மாதிரி கஞ்சா விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்துக்காகவும் மற்றபடி உண்மையாக எங்கள் சிவானி ஸ்டுடியோஸ் அவங்களாம் இந்த படத்தோட பேரை கேட்ட உடனே நாங்கள் இந்த படத்தை விட்டு வெளியிட்டுறோம் அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு எங்கள் நன்றிகள் எங்கள் குழு சார்பாக. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாங்க. நம்ம எவ்வளோ படம் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு ஆள் வரமாட்டாங்க. அப்படியே ரொம்ப தடுமாறி தான், சின்ன படங்கள்லாம் ரொம்ப ரொம்ப தடுமாறி தான் வந்துட்டுருக்கோம். ஏன்னா ரீசெண்டாக நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கனால அது தெரியும். ஸோ அதனால் அவங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள். இதில் உதயாதி அப்புறம் மற்றும் என்னுடைய எல்லா நண்பர்களும் அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை எந்த தவறு இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், எல்லா மேடையிலும் சொல்கிற விஷயந்தான், இந்த படத்தை யார் கொண்டு போக முடியும்னா நீங்களாம் தான் கொண்டு போக முடியும். நீங்கள்லாம் நல்லபடியாக ரிவ்யூஸ் எழுதி இந்த படத்தை கொண்டு போகணுன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஸோ என்றைக்குமே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். தேங்க்யூ. உங்களை சேர்ந்து பண்ணியிருக்கிறது தான் நம்ம ஆண்டனி அஜித் சார். வாங்க சார், வெல்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆண்டனி அஜித். இந்த படத்தில் சாவிங்கிற படத்தில் ப்ரொடியூசர், டைரக்டர், ரைட்டராக இருக்கேன். உதய் ப்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதான் அந்த கதை ஒரு டெத் ஹவுஸில் பிளான் பண்ணியிருந்தேன். எப்படின்னா அவர் சாவீட்டில் உட்காந்துருக்கும் போது சும்மாவே உட்காந்துருப்போம்ல, ஏதாவது ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த டைமில் இப்போ இந்த டெட் பாடி இல்லைனா என்ன ஆகும் இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது ஒரு ஸ்பார்க்காக வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது, இந்த சாவு வீட்டுக்கு வந்தால் நம்ம அமைதியாக அந்த மாதிரி இருந்துட்டு போயிடணும், அந்த மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி அந்த ஸ்பார்க் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்போ ஒரு 2-3 நாள் கழிச்சு தோணுச்சு, இந்த ஸ்பார்க் நல்லா இருந்துச்சு. அது சும்மா நோட் பேடில் போட்டு வைப்பேன். எப்பவுமே எனக்கு ஐடியாஸ் எதாவது கிடச்சிச்சுன்னா நோட் பேடில் போட்டு வைப்பேன். அப்படிங்கும்போது என்ன சொல்ல, நான் அப்புறம் அந்த இதை நோட் பேடில் போடும் போது எனக்கு ஓகே இது ஒரு ஸ்டோரியாக டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஸ்டேஜில் தான் இந்த ஒரு ஸ்பார்க் அங்கேருந்து தான் எனக்கு கிடச்சிச்சு. அப்படிங்கும்போது இதை என்னவா ட்ரீட் பண்ணலாங்கும் போது காமெடியாக ட்ரீட் பண்ணலாமா அப்படிங்கிறதே எனக்கு ஃபஸ்ட் ஐடியா இல்லை. காமெடியாக ட்ரீட் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு எனக்கு ஐடியா இல்லை. ஒரு த்ரில்லராக தான், ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர், ஒரு சஸ்பென்ஸு, யார் அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறமா சரி அந்த மாதிரி அப்புறமா கிளைமேக்ஸில் எனக்கு ஒரு ட்விஸ்ட் வரும்போது தான் எனக்கு தோணுச்சு, அப்போ ஆடியன்ஸ் இந்த ட்விஸ்ட்டை அக்செப்ட் பண்ணோன்னா இதை நம்ம காமெடியாக தான் ட்ரீட் பண்ணணும். அப்படிங்கும்போது அப்போ சாவு வீட்டில் எப்படி காமெடி அப்படிங்கும்போது சரி அப்போது டார்க் காமெடின்னு இப்போ ஒன்று போயிட்டுருக்குல்ல, அந்த இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்போ அந்த டார்க் காமெடி. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஸ்கிரிப்டே உருவாச்சு. ஸோ அடுத்து இந்த ஸ்கிரிப்டை உருவானோன்னா எங்கே பிச் பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு இது என்னென்னு தெரில, செதுக்கின மாதிரி சில பேர் இருந்தாங்க இந்த ஸ்கிரிப்டுக்குன்னு. உதய் ப்ரோ நான் முன்னாடிலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஃபாலோ மீன்ஸ் பார்த்துட்ருக்கேன். நம்ம சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பார்ப்போம். அதுக்கு அடுத்துட்டு மாஸ்டரில் வந்தாங்க, பானா காத்தாடி, மாஸ்டர், கைதி, அதெல்லாம் வந்தோன்னே ஏன் ரொம்ப நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது, ஆனால் ரொம்ப குட்டி குட்டி ரோலாக இருக்குது ஏன் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. சரி அப்போது நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம், நமக்கு ஒன்று தோணுதில்ல, அப்போது அதை முயற்சி பண்ணலாம்
அப்படின்ற மாதிரி உதய் ப்ரோ சரி இந்த கேரக்டருக்கு வந்து உதய் ப்ரோ கரெக்டாக அந்த கேரக்டர் கரெக்டாகவும் இருப்பார், சரி அப்போது கரெக்டாக இருப்பாருன்னா அப்போ அவரை வச்சே மூவ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரின்ட்டு போகும்போது எனக்கு வந்து நான் ஒரு சின்ன ஒரு 90% ஓகே, 10% வந்து அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அதெல்லாம் நமக்கு தெரியும், அதில் புதுசுன்றனால. ஆனால் வந்து எனக்கு வந்து 100% வந்து 100% இல்லை 200% இறங்கி எல்லாமே பண்ணார். லைக் ரொம்ப ஃப்ளெக்சிபிள், ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருக்கும், டைமிங் கரெக்டாக இருக்கும், எல்லாமே லைக் ரொம்ப கம்ஃபர்டபுள். இந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு டைரக்டருக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு நான் மற்ற விஷயத்துலலாம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். சில ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அவன் டைம் வரமாட்டாங்க சில பேர், அந்த மாதிரி யாரும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, ஒரு இதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆதிஷ் பாலா ப்ரோ, போலீஸ் கேரக்டரு ப்ரோ, வேறு நிறைய போலீஸ் கேரக்டரு ரவுடி கேரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட போகும்போதே சொன்னாங்க, என்ன போலீஸ் கேரக்டரா இப்போ தான் பண்ணிகிட்ருக்கேன், வேணான்னு இது இல்லை இந்த கதை கேளுங்க ப்ரோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னேன். சரி கேட்குறேன் அப்படின்னு கேட்டோன்னா அவருக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்போ ஷூட்டிங் அப்படின்னாரு. நீங்கள் வந்து தாடி எடுக்கணும். ஐயோ தாடி எடுக்கணுமா, இப்போ தான் தாடி வச்சுட்டு நிறைய படம் கமிட் பண்ணிட்டு வரேன், தாடி எடுக்கணுன்றீங்க அப்படி. இல்லை தாடி எடுத்தால் தான் ஷூட் போக முடியும் அப்படின்னு. என்ன அதாவது நான் வந்து ஒரு இப்போ தான் ஒரு படமே பண்ண போகிறேன். அவர் வந்து 20 இயர்ஸ் மேலே இருக்காப்புல. ஆனால் வந்து என்ன சொல்ல, நான் வந்து இந்த கதையில் நம்பி ஓகே இந்த கதைக்காக ஒரு 2-3 படத்தை காம்ப்ரமைஸ் பண்ணலாமே, அந்த நல்ல பெரிய படத்தில் கேரக்டர்ஸ் கிடைச்சாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இதில் இறங்கலாமேன்ற அந்த ஒரு முயற்சி தான் அவரோட அந்த கேரக்டரோட சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இப்போ இந்த படத்தோட பேக் போனுன்னு சொல்லணுன்னா, நீங்கள் எல்லாம் படம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு தெரியும். மியூசிக் டைரக்டர்ஸ் டியூனாகன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அவங்க பேண்ட் ஆக்சுவலி, அவங்க 2 பேர் ஆக்சுவலி, சரண் ராகவன் அதுக்கப்புறம் விஜய் ரகுராமன் சொல்லிட்டு. அவங்க வந்து இந்த படம் வந்து ஒரு 70%, ஒரு 60 to 70% தான் ஒரு லெவலில் இருந்துச்சுன்னா, அவங்க அது வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க மியூசிக் மூலிமா. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுக்கே தெரியும், இது நான் பெருசாக மியூசிக் பற்றி சொல்ல வேணாம். ஏன்னா மியூசிக் இல்லைனா இந்த படம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குமோன்றதும் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் காமெடி வந்து ஒர்க் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் படம் வந்து 2022 எடுத்து முடிச்சிட்டேன் ஆக்சுவலி ஷூட்டிங்கை. அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படியே கொஞ்சம் இல்லை, ரொம்ப டிலே ஆகி போச்சு. ஒருத்தர்கிட்ட போகும்போது எப்படி டைம் போகுதுன்னே தெரியாது. டப்பிங் பண்ணுவோம், அப்புறம் சிங்குக்கு கொடுப்போம், ட்ரிம் பண்ணி சிங்குக்கு கொடுக்கும்போது 3 மாதம் போகும். அதாவது ஏதாச்சும் எனக்கு வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினப்பேன், எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும். இது ஏன் லிப்ஸிங்க் ஆகுது ப்ரோ, இது கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொன்னால் அது பண்ணிட்டு வரும்போது அடுத்தது லிப்ஸிங்க் மிஸ் ஆகும். அப்படிங்கும்போது எனக்கு வந்து அது ஏற்றுக்கவே முடியாது, கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். அதனால் இந்த படத்தை ஒரு மாதிரி செதுக்கி தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த சொன்னேன்ல 22 முடிச்சுட்டு இந்த 25 வரைக்கும் ஒரு பெரிய ட்ராவல் எனக்கு. ரொம்ப வந்து ரொம்ப டஃப்பான டைமாக தான் இருந்துச்சு. 22 பண்ணிவிட்டேன், எனக்கு பெருசாக தெரில. 23, 24, 25 அது வந்து எப்படி வந்து ஒரு ப்ராசஸுமே டிலே ஆகும், சும்மாவே இருப்பேன். நான் ஆக்சுவலி சிவில்லையுமே எனக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து சரியாக அமையல. ரெண்டு சைடுமே எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி டவுன்ஃபாலாகவே இருந்துச்சு. அப்படிங்கும்போது நான் ஒரு வழியாக படத்தை முடிச்சிட்டும் ஒரு 6 months கிட்ட என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் இருந்தேன். ஏன்னா நான் 2022 ஓடிடிக்கு பண்ணலான்னு தான் பிளானு, டைரக்ட் ஓடிடிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளானு. ஆனால் வந்து 25 தான் முடிக்கிறேன். 25 உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஓடிடி இப்போது யாருமே டைரெக்டாக வாங்குறதில்ல, தேட்டர் வந்த அப்புறமா தான் வாங்குறாங்கன்னு தெரியும். ஸோ அப்படிங்கும்போது ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டேன். அப்போ நம்ம தேட்டருக்கு தான் வரணுங்கும் போது யார்கிட்ட போகலாங்கும் போது பூபதி ப்ரோ ஆக்சுவலி கேமரா ஒர்க்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பெஸ்ட்டாக இருக்கும். அவர் ஹாலிவுட் படம் மட்டும்தான் பார்ப்பார். ஸோ ஹாலிவுட்டில் என்ன ஃப்ரேம்ஸ் வச்சுருக்காரோ
என்ன ஃப்ரேம்ஸ் இருக்குமோ அந்த ஃப்ரேம்ஸ் தான் இங்கே வச்சுருப்பார். அவர் இன்றைக்கி வர முடியல. அவர் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஒரு படம் வேலையாக தான் வந்து காலையிலேருந்து நான் எல்லாமே என்னால் பண்ண முடியாதுன்றனால அவர் காலிலேருந்து அங்கே பெரிய ஒர்க் ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கேமரா ஒர்க்கு இப்போ சிவானி ஸ்டூடியோஸ் தான் நான் அடுத்து சொல்லணும். இந்த படத்தை வந்து எப்படி இதை வந்து வெளியே கொண்டு படம் எடுக்கிறது வந்து ஈஸின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. படம்லாம் எடுக்கிறது ஈஸி தான், அதை வெளியே கொண்டு வரது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் ரொம்ப எல்லா ப்ராசஸுமே எனக்கு தெரியும். படம் எடுக்கிறது எப்படி இதை நல்லா கொண்டு வருதுன்றதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இது எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு நமக்கு தெரியலையேங்கும் போது தான் செந்தில் பிரதரை ஃபோன் பண்ணேன். பிரதர் என்ன டைட்டில் பிரதர்? நான் வந்து இப்படி சொன்னேன், பிரதர் நான் நல்லா தான் இருக்கும், நம்ம கண்டென்ட்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது ஆமாம் கரெக்டு தான், எல்லாருமே நான் இப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அப்படியே சரி ஓகே கரெக்டு தான், எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க படம் அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்க மாதிரி தான் தோணும். ஆமாம் பிரதர், நான் வந்து உங்களுக்கு ட்ரைலர் அனுப்புகிறேன், அது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. அப்படியா பிரதர், படம் பேர் என்ன பிரதர் அப்படின்னாரு. சாவீடு பிரதர் அப்படின்னா. சாவீடா, இந்த உடனே ட்ரைலர் பார்த்து கால் பண்ணுறேன் அப்படின்னாரு. அடுத்து ட்ரைலர் வந்து 1 நிமிஷம் 39 செகண்டுனா அந்த 40வது செகண்ட் கால் பண்ணுறாரு. பிரதர் சூப்பர், நம்ம கண்டிப்பாக பண்ணிடுவோம், ஆஃபீஸ் வந்துருங்க, மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஓகே சரி ஓகே. படம் அந்த இடத்துல இருந்தால் மூவ் ஆச்சு. ஆக்சுவலி ரொம்ப தேங்க் பண்ணோன்னா நான் வந்து சிவானி ஸ்டூடியோஸ் செந்தில் சார் தான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா இல்லை இந்த படமே வெளியே வந்திருக்காது. ஆக்சுவலி ஒரு மாதிரி லாக் ஆகிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த நான் ட்ராவல் பண்ணது டிசம்பர் 5th இந்த படம் சாவின்ற படம் டைட்டில் வர ஒரு இஷ்யூ ஆச்சு. சரி ஓகே, அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த புக் மை ஷோலாம் நம்ம வந்து சாவின்னு பார்க்குறது மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. சாவின்னு இருக்குது, என்னடா சாவி அப்படின்ற மாதிரி. வீ வேற சொல்லிச்சு, இது வீடுக்கு வர வீ, ஒரு மீனிங்கும் இல்லை. சாவினா கீ, அந்த கீயும் இல்லை. சரி ஓகே ஏதோ ஒன்று அந்த மாதிரி. இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு டைட்டில் வச்சோம். சரி பிரதர் டைட்டில் இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படிங்கும்போது கேட்டாங்க இவங்க செந்தில் சார் சைட்லேருந்து. அப்போது பிரதர் எனக்கு நான் ஆக்சுவலி கேட்டோன்னா ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். எனக்கு ஒன்றுமே யோசிக்க தோணலை. என்ன அப்போ தான் வந்து விருமாண்டி டைட்டில் இஷ்யூ அப்போது கமல் சார் வந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேரவனில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சரி சும்மானு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது எனக்கு அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி அப்போது சும்மானே வச்சிடலாமா அப்படின்னா சும்மானே வச்சுட்டு கில்டெல்லாம் போயிட்டோம் வாங்குறதுக்கு. அப்புறம்தான் ஸ்ரீகாந்த்னு ஃப்ரெண்டு ஒருத்தர் கலரிஸ்ட் இந்த படத்துக்கு, அவரு தான் சொன்னார், பிரதர் என்ன சும்மானு வச்சுருக்கீங்க, என்ன சும்மானா என்ன சும்மா அப்படின்னாரு. நீங்கள் வந்து வீடுன்னு தான் வைக்கக்கூடாது, எடுத்துக்கோங்க, பி எடுத்துக்கோங்க, அப்படி வைங்க அப்படின்னாரு. சரி ஓகே பிரதர், அதுவும் கரெக்டு தான், சும்மானு இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்குது, இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படிங்கும்போது கலரிஸ்ட்டு வந்து ஸ்ரீகாந்த் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அண்ட் இன்னொருத்தர் மென்ஷன் பண்ணோம், விஎஃப்எக்ஸ் பண்ணவர் வெற்றி, அவரோட ஆஃபீஸில் தான் நாங்கள் அவுட்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கோம், ஐமேட் மீடியான்றது. அவர் வந்து லைக் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார் வெற்றி. ஃப்ராங்காக சொல்லணுன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டு எப்படி எந்த லெவல்னா, நான் அவுட்டு போட்டால் அவர் இது வரைக்கும் காசே கேட்டதில்லை. ஏன்னா ஸ்டார்டிங்லாம் காசு இது பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ என்னோடய சுச்சுவேஷனும் ஒரு பயங்கரமாக தெரிஞ்சிச்சு, ரொம்ப நெருக்கடி. அப்படிங்கும்போது நான் கிட்டத்தட்ட அவர் கொடுக்கணுன்னா லேக்ஸில் தான் கொடுக்கணும், அந்த அளவு பெண்டிங் இருக்குது. அது இந்த படம் சக்ஸஸ் ஆகி நான் கொடுப்பேன்னு நம்புகிறேன். அதுக்கடுத்து இந்த படம் வந்து இந்த படத்தை நம்ம வெளியே இப்போ சாவீடுன்னு சொல்கிறோம், முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தேன், சாவீடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன காமிப்போம், ஒரு போஸ்டர் ஒன்று காமிக்கணும். அப்போ தான் ஓகே இது என்ன மாதிரி படம்ன்றது நம்ம யாருக்கையாவது பேசும்போது தெரிய வரும், யாராக இருந்தாலும் ஒரு மக்கள் யாராக இருந்தாலும் தெரிய வரும். அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமாக வந்து இந்த டிசைன் தான். டிசைனர் மோனிக், ஆக்சுவலி மோனிக் வந்து இப்போ கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, நம்ம டிசைன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு நம்ம இதுக்காக தான். ஸோ வந்து அவரோட ஒர்க்குன்றது வந்து ரொம்ப
ரொம்ப ஒரு ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்கும். ஏன்னா சில படம் நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, இந்த போஸ்டர் டிசைன் பார்த்தாலே ஓகே இந்த படம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் போல். இந்த ட்ரைலர் கட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே இந்த படத்துக்கு போவானா அப்படின்ற மாதிரி ஒன்று தோணும். ஆனால் ட்ரைலர் கட் பண்ணது வந்து சதீஷ்ன்றவர் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். ட்ரைலர் கட்லாம் பார்த்தீங்கன்னா நான் படத்தை நாளைக்கே நான் வாங்கிக்கிறேன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லோரும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லோரும் ரொம்ப நேரம் பேசிட்டேன், எல்லாத்தையும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஃபோட்டோகிராஃபர் பூபதி வெங்கடாச்சலம், சுந்தர் சிஎஸ் எடிட்டர், ராகேஷ் லெனின் எடிட்டர், இவங்கெல்லாம் சம் சிச்சுவேஷனால் வர முடியல. ஸோ வந்தவங்க வரைக்கும் பேசிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். நீங்கள் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிளில் எடுத்து இந்த படத்தை கொண்டு வந்து ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு சேர்த்த மணிமதன் அவர்களுக்கு நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்குது. அண்ட் ஓகே, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் டீமோட. அவங்க 3 பேர் சார், டைரக்டர் சார், படம் ஒரு வித்தியாசமான கான்செப்ட் எடுத்திருக்கீங்க. சாவி கூட டைட்டில் ஃபீல் பண்ணீங்க, சாவின்னு. ஸ்ட்ராங்கான சாவியாக இருந்தால் சாவி போடலாம். நம்ம திறந்துடும் சார். ஸ்ட்ராங்கான சாவியாக இருந்தால் போட்டு திறந்துடும். எங்களுக்கும் எல்லாருக்கும் லைஃப் ஓப்பன் ஆகிரும். இந்த இது ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சாவு வீட்டில் அதுவும் சொந்தக்காரங்க செத்துருக்காங்க, அந்த 2 லேடிஸும் அந்த டெத்தை பார்த்துட்டு சிரிக்கிறது லாஜிக்காக, அது ஏன் அந்த டைட்டில் மாற்றின மாதிரி அந்த சீனையும் கொஞ்சம் மாற்றிருக்கலாமே? இல்லை சார், இதுவுமே அது மட்டும் ஒரு ரியலான இன்சிடெண்ட்டு. என்னென்னா, எனக்கு தெரிஞ்சவங்க மார்ச்சுரியிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வராங்க ஆம்புலன்ஸில். அப்போ வந்து என்னாச்சு, அவங்க அப்பா இறந்துருக்காங்க, பொண்ணு உட்காந்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரில் இப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஒரு ஜம்ப் ஆகும்ல, அப்படிங்கும்போது அது ஜம்ப் ஆனோடனே இவங்க அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு சின்னதாக சிரிப்பு வந்திருக்கு. என்கிட்ட சொன்னாங்க, இந்த இடத்துல எப்படி சிரிப்பு வரும்னு நான் யோசித்தேன். அப்போ தான் ஓகே, அந்த சின்ன மொமெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஆக்சுவல் சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அந்த ஒரு பிரேக் தான், சின்ன ஒரு பிரேக் தான் சார். அதே மாதிரி அந்த வட்டம் அவரை ஹீரோ ஆக்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அவர் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தா நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கிறாரு அவரும். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஏன்னா அந்த காமெடி மறக்கவே முடியாது. போஸ்டர் கிழிக்கிறேன். ஆமாம், அது எவ்வளோ தூரம் போனாலும் எனக்கு வந்து ரீச் ஆனது அது மட்டும்தான். எங்கே போனாலும் அதான் கேட்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லாவே ரீச் ஆவீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. டேரக்டர் அவ்வளோ நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க. ஏன் அந்த டைட்டில் கூட ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் வந்து சும்மா வச்சுருக்கோம், சும்மா போயிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு பேசுனீங்க. ஏன், எதனால? அது நான் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டேன் சார். ஏன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடிலேருந்தே சாவிடு தான் டைட்டில். அதாவது ஸ்டோரி எழுதுறதுக்கு முன்னாடிலேருந்தே சாவிடுன்னு டைட்டில் போட்டு தான் ஸ்டோரியே எழுதுகிறேன். 3 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன் அந்த டைட்டிலோட. அப்படிங்கும்போது இந்த நாளைக்கு இது சேஞ்ச் ஆக போகுதுங்கும் போது என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா, ஒரு டாகே வீட்டில் வளர்ப்பாங்க. நமக்கு பார்க்கும்போது என்ன தோணும், என்ன நாய்க்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்குது, அது இறந்தோன்னா ரொம்ப அழுவாங்க. நம்ம என்ன யோசிப்போம், என்ன நாய் இறந்ததுக்கெலாம் அழுவுறீங்க, அதை அப்படியே புதைக்கலாம் செய்கிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்கும். அப்படிங்கிற அந்த மாதிரி தான் சார் எனக்கு அது தோணுச்சு. ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு சார். நான் வந்து நெகட்டிவ் டைட்டில்ன்றதுக்காகலாம் வைக்கல வீடுன்றது. இது வந்து ஆப்டான டைட்டில்ன்றதுனால தான் வச்சேன். ஏன்னா நெக்ஸ்ட் மூவி நான் பண்ணும்போது நெகட்டிவ் டைட்டில் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த மூவிக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வைப்பேன். ஸோ அதுதான் சார் ரீசன். உதய் சார், படத்தோட தலைப்பு சாவு வீடுன்னு இருக்கு, கதை ஃபுல்லாக சாவுவாக இருக்கு. முதல் படத்திலே ஒரு ஹீரோயின் கூட ரொம்ப நெருக்கமும் இல்லை. ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்களா? அப்படி வரவே ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் வரல அப்படின்னா அது என்னன்னா, கதைக்கு என்ன தேவையோ அதை சார்ந்து போறது தான் ஒரு ஆக்டரோட இதுன்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இந்த படத்துல வந்து திடீர்னு வந்து கண்ண மூடி ஒரு டியூட் சாங் பாடுறதோ இல்லை அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிருக்கதோ இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத ஒன்றா இருக்கும். அதனால அது அவரும் வைக்கல, நானும் அதை விரும்பி கேட்டுக்கல. ஸோ இது நெக்ஸ்ட் டோர் பாய், ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் அதை சூஸ் பண்ணி பண்ணேன். அடுத்தடுத்த படத்துலலாம் ரொமான்ஸ் சாங்லாம் கேட்டிருக்கேன், கிடைக்கும்னு நினைக்கிறேன். உதய் அண்ணே, கைதி படத்துல ஒரு போதை இருக்கும். ஆமாண்ணே. அந்த போதையோட இந்த போதை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது டிபெண்ட் அப்பான் அந்த கேரக்டர் இருக்குண்ணே. இதுல ஒரே ஒரு
சிகரெட் தான் அடிக்கிறீங்க. ஆமாண்ணே. ஸோ அதுவே தப்பு தான். ம். பட் இருந்தாலும் அந்த போதை வந்து அவ்வளோ பெருசு காமிச்சிருப்பாங்க. அது ஓகே இது இப்படி போதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சாவு வீட்ல ஒரே ஒரு இதை இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாடியை நம்ம தூக்கிட்டு போக முடியும் நீங்க யோசிச்சீங்களா? அவர்கிட்ட கேட்டீங்களா? 2 பேர்னா கூட யோசிக்கலாம்ல. ஓகேண்ணே. சிங்கிளா தூக்கிட்டு போக முடியாதுல்ல. அதே போல பள்ளம் நோண்டுறீங்கன்னும் போதும் எல்லாமே இருக்குதுல்ல. ஓ. அப்படின்னும் போது நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம்ல டைரக்டர் கூட. இல்லைண்ணே, போதைன்றது நம்மளோட ஒரு பாடி கண்ட்ரோல் இருக்கு. இது நான் சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு கோட் அடிச்சாலும் போதை ஆயிடுவாரு, கட்டிங் அடிச்சாலும் போதை ஆயிடுவாரு. அதை டிபெண்ட் பண்ணி தான். இப்போ ட்ரக்ஸ்ன்றது கஞ்சால வந்து ஒரு பாயிண்ட்ல அடிக்கிறவங்களும் இருக்காங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும் அடிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க போதையாகாம தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இப்போ ஃப்ரெஷராக ஒருத்தர் போயிட்டு 3 பஃப் அடித்தாலே போதை ஆயிடுவாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் அடிக்கிறவன் இல்லை கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கவன்ற இருக்குதுல்ல, அதில் வந்து அடித்தாங்கன்னா 100% இப்படி போக தான் செய்யும். ஆனால் இதை நான் ஒத்துக்கிறேன். என்னன்னா எல்லாருமே சொல்லுவாங்க பணம் வெயிட் இருக்கன்னு. ஏன்னா அதை தூக்க முடியாது. அது வந்து சரி இதை அதுதான் மெயின் கோர்ன்னு இருக்கும்போது நம்ம அதில் போயிட்டு உள்ளே போயிட்டு எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதான் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா, இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வரும்போது மட்டும்தான் இவர் தூக்கிட்டு போவார். மற்ற இதில் இவர் இழுத்துட்டு தான் போயிருப்பார். உண்மையாக அவர் இழுத்துட்டு தான் போயிருப்பார். இவர் நினச்சிக்கிறாரு நம்ம தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஸோ அதுதான் மேட்ரு. சார் கில்டுலேருந்து அன்னைக்கு பேசுனீங்கல்ல, போதை படம்லாம் வருது பார்க்குறீங்கன்னு. இதுவும் போதை சம்மந்தப்பட்ட படம் தானே? இதை பற்றி எதுவும் பேசவே இல்லை 2 பேரும். யாருண்ணே? கில்டுலேருந்து அவங்க 2 பேரும் வந்திருக்காங்கல்ல அவங்க. சொல்லுங்கண்ணே. ஏன்னா பாலச்சந்தர் அதெல்லாம் போனீங்க, அவங்களாம் இப்படி எடுத்தாங்க அப்படி எடுத்தாங்கன்ட்டு. இன்னைக்கு எதுவும் வாயே திறக்கல, போதை படம்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் இன்னைக்கு போதை படம் தானே வாங்கியிருக்கீங்க நீங்களும். இது இல்லைண்ணே, அதில் அதாவது போதை கூடாது தான். அந்த சமூகம் கெட்டு போகிறதே மது போதை இதில் தான் கெட்டு போயிடுது. இதுவும் அந்த பையன் கடைசியில் திருந்திடுறான் பாருங்க. அப்பா வந்து அவன் அதுக்குள்ளே கஞ்சா தான் அடிக்கிறான், சிகரெட் அடிக்கல, அதுக்குள்ளே கஞ்சா வச்சு அடிக்கிறான். அவங்க அப்பா அது தெரியாமல் இழுத்து அடித்து செத்துடுறாரு. அந்த பையன் ஒரே நாளில் திருந்துறான். இந்த சமூகம் இதுலேருந்து மாறணும். அதுதான் இதோட கருத்து. முக்கியமான கருத்து அதுதான். நம்ம திருப்பி நிறைய நிகழ்ச்சியில் கலந்துக்குவோம். நம்ம அந்த டிபேட் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ தம்பிகளை வாழ்த்தி அனுப்பணும் நீங்கள். சார் டைரக்டர் சார், அது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு கேள்வி கேட்டாலே பாடி ஷேமிங் பப்ளிக் ஷேமிங்கிறாங்க. நீங்கள் படத்தில் சொட்டத்தலையை வந்து எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தது தெரியுங்களா? ஆமாம் சார், எனக்கும் வருத்தமான சார். இல்லை வருது உங்களுக்கு இப்போ தான். இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்ங்க. ஏன்னா அவர் அப்படி போட்டு அடிக்கிறாங்க. நல்லா போயிட்டு இருக்க படத்தில் அது காமெடின்னு நினச்சி வச்சுருக்கீங்க. கொஞ்சம் என்ன மாதிரி ஆட்களுக்கு அது ட்ராஜடி ஆயிடுச்சு. இல்லை சார், அது காமெடி இல்லை தான். அது காமெடி இல்லை சார். ஆக்சுவலி நம்ம சிரிச்சிடக்கூடாது அந்த சீனுக்கு. அதுதான் உண்மை. நம்ம அந்த சீனுக்கு சிரிச்சிடக்கூடாது. சிரிச்சா நம்ம எப்படி அப்போ பார்க்குறோன்றது ஒன்று இருக்குது சார். அது நான் இது பண்ணுறேன். ஏன்னா இப்போ 4 பேரில் ஒருத்தர் சொட்டத்தலையாக தான் இருக்காங்க. ஆமாம் சார். இல்லை எல்லாருக்குமே இப்போ காலி தான். சிவானி சந்திர சார், என்ன பார்த்து அந்த படத்தை வாங்குனீங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க? நல்ல படம் சார். ஒரு புதுசாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான படம். உங்களுக்கெல்லாம் ரசிக்க முடியாத ஒரு ஃபன்னு தான் சார். எனக்கு வந்து இந்த பெருசாக அந்த கதை சொல்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கா சார். இது வந்து யதார்த்தமாக இருந்துச்சு. புது பசங்க. இல்லை புதுசாக இருக்குது, ஆனால் ஃபுல்ஃபில்லாக இருந்ததா? கொஞ்சம் சார் இருக்குது. இருக்குது சார். இல்லை புதுசாக தான் இருக்குது. அதில் வந்து மாற்றுக்கிறது. நீங்கள்லாம் இருக்கிற நம்பிக்கை தான் சார். அந்த இவர் நடிகர்கிட்ட கொடுங்க. இல்லை உதய் இல்லை, நம்ம இவர் போலீஸ்கார். இல்லை ஆதேஷ் உங்களுக்கு தான். சொல்லுங்க. படத்தில் நீங்கள் ஒருத்தர் தான் பயங்கர நோன் ஃபிகருங்கிறனால நிறைய சவுண்ட் விட்டுருக்கீங்களோ? நல்லா இருந்தது உங்கள் கேரக்டரு. ஆனால் இன்ஸ்பெக்டர் அவ்வளோ சவுண்ட் விடணுமா? இல்லை, அது ஃப்ரஸ்ட்ரேஷனோட. இல்லை டேரக்டர் சொல்லி பண்ணீங்களா நீங்களா? இல்லை எல்லாமே இயக்குனர் சொல்லி தான். இயக்குனர் மீறி நான் எதுவுமே பண்ணுறது இல்லை. ஏன்னா அவரு இது போதும் இது வேணும்னு அவரே கேட்பாரு. அதனால் அவர் சொல்லி தான் பண்ணுறது. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சத்தில் வந்து நம்ம கத்துறது தானே இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அதில் பண்ணுது. டைரக்டர் சார், கார்த்தி, உங்களுக்கு என் பேர் தெரியும், ஆதேஷ் சுப்பரான். டைரக்டர் சார், இந்த வருஷம் இது 250வது படமோ 260வது படமோ? ஆமாம் சார். மழை சீசனு. போன மாதம் வந்த படங்கள்லாம் ரொம்ப பெருசாக ஓடலை. புது ஹீரோ. என்னென்ன சேலஞ்சு, தேட்டரு, பிஸ்னஸ்ஸு, நீங்கள் புதுசாக நீங்களே சொந்தமாக படம் எடுக்கிறீங்க. ஆமாம் சார். அதை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன இருந்தால் உங்களுக்கு வசதியாக இருக்கும்? என்ன இருந்தால் வசதியாக இருக்கும்? இது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக வேணும் சார் கொஸ்டின். என்ன இருந்தால் மீன்ஸ் என்ன? பிஸ்னஸ்ஸு, தேட்டரு, ஓகே. புதுசாக படம் பண்ணுறீங்க. ஆமாம் சார். இண்டஸ்ட்ரியில் மற்ற இதில் உங்களுக்கு ஆடியன்ஸில் எல்லாம் வந்து உங்களை மாதிரி புதுமுகங்களுக்கு புதுசாக படம் எடுக்கிறவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவை? என்னெல்லாம்? ஓகே, புரியுது.
அதான் சார் இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக யாருமே படம் எடுக்கக்கூடாது சார் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன்று ஏடியாக இருக்கணும், யார் கூடயாவது ஏடியாக இருந்து இந்த சினிமா என்னன்றது கற்றுக்கணும் ஒரு 2-3 இயர்ஸ். இல்லைன்னா அவங்களுக்கு எப்போ அவங்களோட டைம் ஒன்று இருக்கும். எனக்கு வந்து சில பேருக்கு 1 இயரில் நல்லா கற்றுப்பாங்க, சில பேர் 8 இயர்ஸில் தான் நல்லா கற்றுப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த ஒரு ட்ராவல் வந்து பண்ணணும் கண்டிப்பாக. அப்படி ஏடியே ஆக முடியலன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணி இது என்ன ப்ராசஸ்ன்றதை கற்றுக்கணும். ஏன்னா சினிமான்றது ரொம்ப பெரிய விஷயம். ஷார்ட் ஃபிலிம்ன்றது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் முடிஞ்சிடும். பட்ஜெட் கூட தேவையே இல்லை சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெலாம். அப்படிங்கும்போது சினிமான்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு, காசு இன்வால்வ்டாக இருக்குது, பெரிய காசு இன்வால்வ்டாக இருக்குது. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நல்லா நாலேஜபிளாக இருக்கணும் சார். ஒரு டிரெக்டருன்றவங்க வந்து நல்லா நாலேஜபிளாக இருக்கணும். எல்லா கிராஃப்ட்ஸையும் தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் வந்து என்ன இருந்தால் மீன்ஸ் பிஸ்னஸ் ரொம்ப பிஸ்னஸே ஆகலை சார். ஆமாம், நான் வந்து அதான் சார் கண்டென்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன் சார். ஃப்ராங்காக சொல்லலாம், கண்டென்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவியாக நாங்கள் எடுத்திருக்கோம்னு நம்புகிறோம். ஆடியன்ஸ் சொல்லணும் என்னன்ட்டு டிசம்பர் 5 சொல்லிடுவாங்க. ஸோ நான் அதை காத்துட்ருக்கேன் சார். அவ்வளோதான் சார். சார் குட் ஈவினிங் சார். ஒரே நிமிஷம். குட் ஈவினிங் சார். இப்போது நீங்கள் வந்து படம் எடுக்கிறது ஈஸி, அதை வெளியே கொண்டு போகிறது தான் கஷ்டம்னு சொல்கிறீங்க. நான் இப்போ வந்து கேள்வி மாதிரி கூட நான் இதை விஷயத்தை நான் சொல்ல. நீங்கள் ஏன் வந்து விஜய் ஆண்டனி சாரோட படங்களை உதாரணமாக வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணியிருக்கக்கூடாது? அவர் அதுக்குன்னு ப்ரோமோவே பண்ணார். பிச்சைக்காரன் கொடுங்க, யாரை பார்த்து பிச்சைக்காரன் சொல்கிற, திமிரு பிடிச்சவன், யமன், இந்த மாதிரி ஒரு வாயில் பொதுவெளியில் பேச முடியாத டைட்டில்லாம் உள்ளே கொண்டு வந்தார். நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆனனால தான் இப்போ உங்களோட படத்தோட டைட்டில் ரீச் ஆகாமல் இருக்கா அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த டைட்டில் புது டைட்டிலா? அவர் வந்து எவ்வளோ போல்டாக சொசைட்டியில் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டில்ஸ் வச்சு அதுக்குன்னு ப்ரோமோஸ்லாம் பண்ணார். நீங்கள் அதெல்லாம் எடுத்து உதாரணமாக பார்த்துக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது கேள்வி ஒரே பிடிச்சிடுறேன். படத்தில் லாரி கேரக்டர் வந்து லாரி வந்து வித்தியாசமாக வந்துட்டு இருக்கு, சம்மந்தமே இல்லாமல். ஆமாம் சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே சார். இது ஸ்பாய்லர் இல்லை, அதனால் ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ஸ்பாய்லர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டைட்டில் வந்து சாவுகிடுன்ற டைட்டிலில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்தேன், காம்ப்ரமைஸே ஆகலை. சரி, அப்போ தேட்டரில் ஓனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க. சாவீடுன்னு டைட்டில் வச்சா யாரும் வரமாட்டாங்கன்றதை விட சாவீடுன்ற டைட்டிலில் வந்து நான் என்னோடய தேட்டரில் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து செந்தில் சார்ட்டையும் சொல்லிட்டேன். சார் ஒரு 5 தேட்டர் 10 தேட்டர் கிடச்சா கூட போதும் சார், சாவீடுன்ற டைட்டிலே வெளியே வந்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வேறு டைட்டில் என்னால் யோசிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் சரி அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 hours கழிச்சு கால் பண்ணோம், இல்லை ஒரு தேட்டர் கூட யாரும் தரமாட்டேன்ட்டாங்க. அதுதான் நாங்கள் இப்போது அந்த கண்டென்ட் பார்க்க வரத்துக்கும் தேட்டர் வேணும்லண்ணா. இப்போ அந்த கண்டென்ட் ஏதாவது ஒரு தேட்டரும் கிடைக்கலன்னா நாங்கள் அந்த டைட்டில் வச்சுட்டு இப்போ வேறு ஏதாவது இப்போ வந்து இந்த டைட்டில் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நாங்கள் இது பண்ணலாம், இல்லை நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இப்போ தேட்டருக்கு போனா தான் எங்கள் படம் வெளியே வரும். இப்போ நான் சாவீடுன்னு நீங்கள் பேர் வச்சிங்கன்னா நான் தேட்டர் தர மாட்டேன்னு சொல்லிட்டா எங்கள் படம் எப்படி வெளியே வரும், யார் பாப்பா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க சைடில் அக்செப்ட் பண்ணிட்டு சரி நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போனது. ஆமாம், இது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது சாவீடுனா லைக் அவங்க அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி தீட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில சார் ஏன்னு. எனக்கும் அதான் சார். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து மக்கள் வச்சு தான் சார் நான் ரிலீஸ் பண்ணேன், பீச்சில் ரிலீஸ் பண்ணேன். ஒரு 20 செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சு தான் ரிலீஸ் பண்ணேன். மக்கள்கிட்ட அப்போ கேட்டேன், அது இந்த வீடியோ இருக்குது, என்னன்னா நீங்கள் சாவீடுன்னு வச்சிங்கன்னா தேட்டருக்கு வருவீங்களான்னு கேட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வருவேன், இதில் என்ன இருக்குன்னு நான் பார்க்க வருவேன், இந்த போஸ்டரே வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 20 பேரில் ஆனால் 2 பேர் வந்து ஐயோ என்னங்க அபசகுணமாக இருக்குங்க, இந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சா எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு படமே ஏன் சாவீடுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அந்த 2 பேருமே கூட அந்த போஸ்டர் டிசைனை பார்த்தோன்னே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன், அந்த கன்வின்ஸ் ஆகுறாங்க. லைக் நம்ம வந்து ட்ரெய்லர் இருக்குது, டீசர் இருக்குது,
ஸோ இதெல்லாம் வச்சு மக்களை இது என்ன மாதிரி படம்னு நம்ம தெரிய வைக்கலாம். சாவிடுன்னு ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை. பிறக்கிறோம் இறக்குறோம். அந்த மாதிரி வைக்க முடியுமான்னு தெரில சார். சொல்லுங்கள் சார். ஆமாம் சார். ஆமாம் சார். பேசிக்கிட்டு இருக்காங்களே. ஆமாம் சார். ஆமாம் 3 வருஷம். ஆமாம் ஆமாம். இல்லை சார். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். சரி சார். அதுதான் சார் நிறைய பாசிட்டிவ் தான் சார் நடந்திருக்கு. நிறைய பாசிட்டிவ் நடந்திருக்கு. எங்கள் 2 பேருக்கும் குழந்த பிறந்திருக்கு. இதை விட ஒரு பாசிட்டிவான விஷயம் தேவையில்லை. பெண் குழந்தை 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதான் சார் நம்ம இந்த இந்த டைட்டில் வைக்கலனாலும் சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். இயற்கை தான் அது. நம்ம வந்து ஏன் அதை நான் இது வைக்கிறனால தான் அது அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது. ஆமாம் சார். சினிமாவில் ரொம்ப சென்டிமெண்ட் இருக்குது சார். அதை பிரேக் பண்ணலாம் தான் சார் இந்த மாதிரி ஒன்று முயற்சி பண்ணுறோம். ஆனால் நீ எங்களை பிரேக் பண்ணிடுறாங்க சார். வெளியே போ. நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க சார். சொல்லுங்கள். நான் அனுபவம் இல்லாததை சொன்னீங்க அவருக்கு. இப்போ இந்த 2 கேள்விக்கு முன்னால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க. அதாவது நான் படிச்சுட்டு வந்து இந்த படத்தை எடுத்துக்கணுமா, இந்த படத்துலேருந்து பாடம் கற்றுக்கிட்டீங்கல்ல, அதை சொன்னீங்கல்ல, யார் சார்? மறந்துட்டீங்களா? ஓகே சார். அதில் என்ன பேசுனீங்கன்னா, நான் வந்து இன்னும் அனுபவம் பெறலை, அனுபவம் பெற்றுக்கிட்டு வந்திருக்கணும், இந்த அப்படி தான் சொன்னீங்க நீங்கள். இல்லை, நான் என்ன சொன்னேன்னா படம் எடுக்கிறது ஈஸி, அதை ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். படம் எடுக்கிற ப்ராசஸ் எனக்கு தெரியும், அதை ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிலன்றது சொன்னேன் சார். இல்லை படம் யார் வேணும் எடுத்துடலாம். ஆமாம் சார். அதாவது கார்ட்டூன் போடுறாங்க பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். அந்த கார்ட்டூன் போடுறவங்க எல்லாருமே படம் எடுத்துடலாம். ஆமாம் சார். ஆனால் அதை விட கெட்டிக்காரத்தன தான் வியாபாரம். கண்டிப்பாக. அப்போது வியாபாரம் தெரியாமல் படம் எடுக்க வந்து தப்புன்னு நீங்கள் உணர்றீங்க. ஆமாம் சார். அவன் வியாபாரம் தெரியாத மீன்ஸ் ஓடிடி அந்த டைமில் வாங்கிட்டு இருந்தாங்க சார் படம் 2022ல். ஸோ நான் ஸ்பீடாக ஷூட்டிங் வந்து ஒரு 2 monthsலேயே முடிஞ்சிச்சு சார். 32 days ஷூட்டிங் வந்து 2 monthsலேயே முடிஞ்சிச்சு. நான் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஒரு 6 monthsக்குள்ளே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா அந்த டைமில் ஓடிடி கொஞ்சம் பீக்கில் தான் இருந்துச்சு. எல்லோரும் கண்டென்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, சின்ன படம் வாங்கிட்டு இருந்தாங்க, ஓரளவு டீசெண்டான ரேட் கொடுத்தாங்க. நான் வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணும்போது இந்த இயர் கேப்னால ஸ்கீம்ஸ் மாறிடுச்சு. இப்போது அவங்களோட அந்த ஸ்கீம்ஸ் மாறும்போது என்ன ஆகுது, நான் அப்போது ஒன்று நினச்சிருப்பேன்ல, ஓடிடி ரிலீஸிங் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ இங்கே தேட்ரிக்கல் ரிலீஸ். ஓடிடி ரிலீஸ் என்னன்னு தெரியும், தேட்ரிக்கல் புதுசாக இருந்துச்சு. நீங்கள் பேசும்போதே ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோன்னா டேரெக்டாக சினிமாவை ட்ரை பண்ணக்கூடாது, ஃபுல் ஃபியூச்சர் ஃபிலிமாக ட்ரை பண்ணக்கூடாது. தான் சொல்கிறேன். ஆனால் வந்து நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டீங்க, நம்ம இதை வந்து ஷார்ட் ஃபிலிமாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா படமாக எடுத்துருந்தா சரியாக இருந்திருக்கும். இல்லை சார், நான் 6 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டேன். அப்படி சொல்ல என்னென்னா, நான் என்ன சொல்ல நினச்சேன்றதை சொல்லிடுறேன். மேபி உங்களுக்கு கன்வே ஆனது அப்படி ஆயிருந்துருக்கலாம். நான் என்ன சொல்லணும்னு நினச்சிருந்தேன்னா, படம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். படம் எடுக்கிறது ஃபியூச்சர் ஃபிலிம்ன்றது ஒரு 2 மணி நேரம் படம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஒரு 2 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் ஈஸி தான், அதை விட ரொம்ப ஈஸி அதை விட. ஸோ அப்படிங்கும் போது அதில் காஸ்ட்டும் பெருசாக இருக்காது. ஃப்ரெண்டை போட்டுடலாம், கேமரா ஃபோன் கூட ஐஃபோன் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஸோ மியூசிக் வந்து நான் காப்பிரைட்ஸ் மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது இவ்வளோ விஷயம் இருக்குங்கும் போது இந்த ப்ராசஸை வந்து ஷார்ட் ஃபிலிம்லேயே கற்றுக்கலாம். இல்லைனா ஒரு ஏடியாக இருந்துட்டு ஒரு டிரெக்டர்கிட்ட கற்றுக்கலாம். இந்த 2 விஷயத்த சொன்னேன் நான். டார்க் காமெடின்னு சொல்கிறீங்களா, இது என்னது? டார்க் காமெடினா ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் ஒரு சின்னதாக ஒரு குபீர்னு ஒரு மொமெண்ட் வரும் சிரிக்கிற மாதிரி. ஸோ அதுதான் டார்க் காமெடி. இந்த படத்தில் எந்த சீனை அப்படி சொல்கிறீங்க? அந்த அவர் சஹாயராஜ் இறந்துட்டார், அந்த வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் ஏன் அவங்க சிரிக்கிறாங்க? ஸோ அதுதான் சார். சார் ஒரே ஒரு விஷயம் சார், சமீப கால பட விழாக்களாக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், இல்லை சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும், எதுக்கு வந்தாலும் தமிழ் படத்தை ஓட விட மாட்டாங்க, கன்னட படம் ஓடுது, தெலுங்கு படம் ஓடுது, மலையாள படம் ஓடுது அப்படின்ற ஒரு புலம்பல் எல்லார்ட்டையும் இருக்குது. ஆனால் நல்ல படங்கள் எப்படி இருந்தாலும் ஓடும். நம்ம கதையில்
தெளிவாக இருக்கணும், அதே மாதிரி ஆக்டிங் நடிப்பு வாங்குறதுல தெளிவாக இருக்கணும். ஆனால் நீங்கள் உங்கள் படத்தில் கதையிலையும் கோட்டை விட்டீங்க, நடிப்பு வாங்குறதுலையும் கோட்டை விட்டீங்கன்றது என்னுடைய கருத்து. ஓகே சார். அதனால் நம்மளே தப்பாக எடுத்துட்டு படம் ஓடலை, ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற நம்ம ஒரு திணிக்கக்கூடாதுல்ல, அது தப்பு இல்லையா? நீங்கள் குபீர் காமெடி வருன்றீங்க, ஒரு இடத்துல கூட யாருக்குமே சிரிப்பு இல்லை சார். ஓகே சார். டார்க் காமெடி எனக்கு ஏதாவது ஒரு டார்க் காமெடி நல்லா நீங்கள் சிரிச்சிருப்பீங்க சார். வேறு யாராவது சிரிச்சாங்களா? நாங்கள் இந்த ஷோ போடும்போது எல்லாம் சிரிச்சாங்க சார். ப்ரீமியர் போடும்போது எல்லாம் நிறைய பேர் சிரிச்சாங்க சார். காமெடின்றது வந்து சப்ஜெக்டிவ். இங்கே இருக்கவங்களுக்கு அது ஒர்க் ஆகலை, வேறு யாருக்காவது அது ஒர்க் ஆகலாம், அவ்வளோதான் சார் மேட்ரு. சார் பல சீன்கள் பார்க்குறப்போ இந்த சீனை ஏன் இவ்வளோ இதாக எடுத்து வச்சுருக்காங்கன்னு, ஒரே லைட்டிங் இல்லாமல் ஏதோ ஷேடோவோட ஷார்ட் ஃபிலிம் எடுக்க கூட நீங்கள் தெளிவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு படம் எடுத்து வச்சுருக்கீங்க, அதில் கொஞ்சமாவது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா? அது கேமராமேனோட கால். என்னென்னா லோ லைட்டுன்னு சொல்லுவாங்க. லோ லைட்டில் வந்து நம்ம காமிக்கிறது லைக் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஷேடோஸோட சினிமேட்டிக் ஃபீல் வரும்ன்ட்டு, டார்க்னஸோட இதெல்லாம் அவர் கேமராமேனோட கால். ஸோ அது ஒர்க் ஆகிருக்குன்னு எனக்கு தோணுது. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. மேபி அது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை சார், பல பேருடைய கருத்து இது உங்கள் நோக்கடிக்கணுன்றதுக்காக நாங்கள் சொல்லலை. ஓகே சார், ஓகே. புரியுதுங்களா? ஏன்னா பத்திரிகைக்காரங்க அன்றைக்கி என்ன எழுதுறாங்களோ அதான் வந்து ஆடியன்ஸில் போய் சேரும். கண்டிப்பாக. இன்றைக்கி பத்திரிகையாரங்க எங்களாலே வந்து ஒரு சீனை வந்து ரசிக்க முடியல, சிரிக்க முடியல, அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் எப்படி சார் ஏற்றுப்பாங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. அதுதான் சார், இப்போது ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும் சார். ஆடியன்ஸ்க்கு ஒன்று யோசிப்பாங்க, ஆடியன்ஸ்லேயே நிறைய இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒன்று தோணும். அந்த மாதிரி தான் சார். உதய், மாஸ்டர் விஜய் கூட பண்ணீங்க, கார்த்திக் சார் கைதி பண்றீங்க, அப்பெல்லாம் வந்து உதய்டா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. பட் ஹீரோ வரும்போது ஏன் அத மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க? உங்களுக்கு என்ன காரணம்? எந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சின்ன வயசுல இருந்து வரீங்க. ஆமாண்ணே. சோ உங்களுக்கு நடிப்புன்றது எல்லாமே தெரியும். ஆமாண்ணே. பெரிய படங்கள்ல மட்டும் நடிக்கும் போது உதய் அப்படின்னு தனியா தெரிய ஆரம்பிக்குது. ஆமாண்ணே. பட் இப்ப சாவின் வருதுல்ல, இந்த படங்கள் வந்து சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆயிடுது. இதுக்கு மக்கள் வருவாங்களா? அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குதா? அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கோம். இப்போ பெரிய படம்னா ஆப்வியஸா விஜய் சார் அவருக்கு வந்து பயங்கர ஓப்பனிங் இருக்கு, கார்த்திக் சார் அவருக்கு ஓப்பனிங் இருக்கு, ரஜினி சார் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு தானா வந்துருவாங்க, தேட்டர்ஸ் நிறைய கொடுப்பாங்க, ஷோஸ் எக்ஸ்ட்ரா நிறைய போடுவாங்க. ஆனால் எங்க மாதிரி ஃப்ரெஷராக வரவங்களுக்கு தேட்டர்ஸே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஷோஸ் கொடுத்தாங்கன்னா மார்னிங் 11 o'clock கொடுப்பாங்க. எல்லாம் இப்போலாம் தூங்கி ஏந்திரிக்கிறதே 10 மணி 10:30 மணி தான் ஏந்திரிக்கிறாங்க. 11 o'clock ஷோக்கு யார் போவாங்க? ஏதாவது காலேஜ் கட் அடிச்சுட்டு வரவங்க, யாராவது ஏதாவது பிடிக்காத படத்துக்கு அந்த மாதிரி தான் போய் தான் வருவாங்க. அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்கள் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணி அவங்க கிட்ட சேர்க்குறீங்களோ? இப்போனா ப்ரெசன்ட் மீடியாவுக்கு நிறைய இது இருக்குது. அவங்க சொல்கிறாங்கன்னா ஆமாப்பா இந்த படம் நல்லா இருக்கு, இவங்க சொல்கிறாங்களா, இவங்க ரிவ்யூ பார்த்து போகிறவங்க, நீங்கள் எழுதுறதை பார்த்து போகிறவங்களாம் நிறைய பேர் இன்னுமே இருக்காங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட வரும். எங்களை மாதிரி சின்ன டீமை சப்போர்ட் பண்ணுங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோண்ணே. ஸோ நல்ல ஒரு கண்டென்ட்டு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து சொல்கிறேன், உங்களை காலைல விழுந்து கூட கேட்குறேன், எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சேர்ப்போம். இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொல்லும், அண்ணன் சொல்லியிருந்தாரு நிறையா விஷயங்கள் வந்து இது இல்லைன்ட்டு. ஸோ ப்ரெஸ்ஸில் நாங்கள் நேற்று நாங்கள் ப்ரிவியூ ஷோ போடும்போது ஏகப்பட்ட பேர் வந்தாங்க, எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருந்தது. அது ஏன்னா இம்பேக்ட் வந்து அது ஸோ அது எப்படின்னு தெரியல. சாரிண்ணா, உங்கள் மனசை நோக்கடிச்சிருந்தா நாங்கள் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம். 100% நாங்கள் இதை எப்படியாவது வெளியே வந்து ரீச் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேண்ணே. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ ஸோ மச்.